ரெண்டுமே பொண்டாட்டிடா. ஒன்ன மாதிரி வப்பாட்டி வச்சில்ல, ரெண்டுமே மனைவிடா. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. திமுக ஜென்சி கருத்தோட மோதுருங்க. இதுதான் அங்க கருத்தான. ரெண்டு பொண்டாட்டி வச்சுன்னுக்கிறத இந்த உலகத்திலே பெருமையா சொல்ற ஒரு கோஷ்டினா அது நம்ம கொத்தடிமை கோஷ்டி தான். இப்போ எதிர்கட்சியா இருக்கிற நாம மீண்டும் ஆளுங்கட்சியா மாறணும்னா பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கைய காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. இந்த ஆட்சியுடைய தோல்விகளை நாம தொடர்ந்து சுட்டி காட்டுவோம், கேள்விகளை கேட்போம். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இந்த ஆட்சி நடக்குமா அப்படின்னு நான் கலந்து கொண்ட சில நிகழ்ச்சிகள்ல பேசினேன். ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளை நான் பேசினேன். உடனே அதை உண்மைக்கு மாறாக திரிச்சு ஆட்சியை கவிழ்க்க சதியா அப்படின்னு கேட்டு நம்ம எதிரிகள் அழ ஆரம்பிச்சிட்டோம். கண்ணாடி சார், அது பொதுவா எல்லாரும் ஷாப்பிங் போனா என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? ஆனா இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. 3 மாசம் கூட தாங்காதுன்னு ஸ்டாலின் சொல்றாரு. 5 வருஷம் அத கூட இருக்கும். அது நாங்க நினைச்சா ஆட்சி வைக்க முடியும், இவங்க நினைச்சா வச்சிட முடியும். இப்ப நாங்க நினைச்ச வர வச்சுமா, அவரு நினைச்சு வர வச்சாரு. இவர் ஆட்சிக்கு இத்தனை கோடி மக்களும் பார்த்தானே வர வச்சா. இந்த மாதிரி 5 வருஷம் இருப்பாரு, கூட இருப்பாரு. இவங்க எல்லாம் கெடுக்க முடியாது. அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? 5000 ரூபாய் கொடுத்த நன்றி கேட்ட மக்கள்னு சொன்னாங்க. யார் அப்பன் வீட்டு பணத்தையும் கொடுக்கலையா? எங்க காசை கொள்ளையடிச்சு எங்களுக்கே கொடுத்தீங்க. நாங்க உஷாராயிட்டோம். கொடுக்குற வரைக்கும் வாங்கிக்குவோம், நம்ம வீட்டு பணம் தானே. வாங்கிட்டு நாங்க விசில் போட்டு போட்டோம். பொண்ணை வாங்கி கடை வச்சு கொடுத்த அப்பா உனக்கு தெரியல. நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சென்னையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இப்போ இந்த ஆட்சியில குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனலை வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. திருவைகுண்டத்துல ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினரை பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. இது பத்தி 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? தாவேகாவின் சந்தேகத்தை போக்கவே அமைச்சரவையில் இடம்பெற்றோம் என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஏன் கடைசியா நாங்க இந்த மினிஸ்ட்ரியில சேரதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இடதுசாரிகளும் வெளியே நிற்கிறாங்க, திருமாவளவனும் வெளியே நின்னாக்க எந்த நேரத்திலும் நமக்கு பிரச்சனை. திடீர்னு அவங்க ஆதரவு திரும்ப பெற்றா என்ன பண்றது? எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். வரண்டாயாச்சமே. எத்தனையோ தொழிலர்கள் உழைக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளை இவங்க வெற்றிக்காக உழைக்கிறாங்க. இத்தனை பேருடைய உழைப்புல வெற்றி பெற்றுட்டு வாக்குப்பதிவின் போது கைவிரல்ல வச்ச மை அழிகிறதுக்குள்ளேயே ரிசைன் பண்ணிட்டு, ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்தவர். ஒரு கட்டத்தில் அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு, எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். அதே தொகுதியில், திருச்செந்தூர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு ஜெயித்து திமுக உறுப்பினரானார். அந்த அவர்கள் செய்ததைத்தானே
இன்றைக்கு இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் செய்கிறார்கள். ப்ரௌட் ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கத்தை. அக்கா என்னக்கா நீங்களே உங்களை காரி துப்பிக்கிறீங்க? தம்பே எங்களெல்லாம் எவனுமே காரி துப்ப முடியாது, நாங்களாவே துப்பிப்போம். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் சரியா போடல. இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஒழுங்காவே ரீல்ஸ் போடல. முதல்ல உங்க ஆளுகளே உங்களுக்கு ஓட்டே போடலடா. ஸ்ரீரங்கம் தொகுதியில வந்து நீங்க 91வது பூத்துல திமுக விழுந்த வாக்குகள் வெறும் 5. அவருடைய பூத் கமிட்டி 14 பேர், அவங்க நியமித்த பூத் கமிட்டி 14 பேர். 14 பேருக்கும் பணம் கொடுத்து 14 பேரையும் நம்பி வேலை செய்ய சொல்லி அந்த பூத்துல இருக்க ஓட்டெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு அவர்களை பணிக்கு நியமிச்சு அவர்கள் செஞ்ச வாக்குகளை அவங்களே 9 பேர் மாத்தி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் சரியா போடல. நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒழுங்கா ரீல்ஸே போடல. ஆமாண்ணா, அது சொன்ன அப்புறம் தான் ஒழுங்கா போட்டுக்கிறாங்கண்ணா. ஓடி வருகிறார் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். அதே சமயத்துல நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன் வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், சாரி மாண்புமிகு முதலமைச்சர், அவர் என்ன கலாச்சிட்டாராமா. லட்சக்கணக்கான இளம் பெண்களை திமுகவை நோக்கி ஈர்த்து வரணும். அது மாதிரி நம்ம செயல்பாடுகள் இருக்கணும். நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. அத நான் கேள்விப்பட்டதோட சரி, இதுவரையும் கண்ணால பார்த்ததே இல்லை எம்டி சார். இது எல்லாத்தையும் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. புரிஞ்சிக்க ஆரம்பிச்சா நிச்சயம் அவங்க திமுகவை நோக்கி தான் வருவாங்க. அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது மிக உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு.